Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை மத்தேயு 8. இயேசு மலையிலிருந்து இறங்கின போது அவருக்கு பின் சென்றது யார்? திரளான ஜனங்கள். இயேசு மலையிலிருந்து இறங்கின போது யார் வந்து அவரை பணிந்தது? குஷ்டரோகி. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றது யார்? குஷ்டரோகி. இயேசு குஷ்டரோகியை பார்த்து என்ன செய்தார்? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். இயேசு குஷ்டரோகியை தொட்டு என்ன சொன்னார்? இயேசு குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இயேசு குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றவுடன் என்னவாயிற்று? உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு குஷ்டரோகி சுத்தமான பின்பு அவனிடம் என்ன சொன்னார்? இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். இயேசு குஷ்டரோகியிடம் யார் கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார்? மோசே. இயேசு குஷ்டரோகியை ஏன் ஆசாரியனிடம் காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தச் சொன்னார்? அவர்களுக்கு சாட்சியாக. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது அவரிடத்தில் வந்தது யார்? நூற்றுக்கதிபதி. நூற்றுக்கதிபதி இயேசுவிடம் வந்து யாருக்காக வேண்டிக் கொண்டான்? தன் வேலைக்காரனுக்காக. நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரன் எதனால் வேதனைப்பட்டான்? திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டான். இயேசு நூற்றுக்கதிபதியிடம் என்ன சொன்னார்? நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கதிபதி எதற்கு தான் பாத்திரன் அல்ல என்றான்? இயேசு தன் வீட்டுக்குள் பிரவேசிக்க தான் பாத்திரன் அல்ல என்றான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று இயேசுவிடம் கூறியது யார்? நூற்றுக்கதிபதி. நூற்றுக்கதிபதி தான் எதற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் தனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு என்றான்? அதிகாரத்துக்கு. நூற்றுக்கதிபதி தன் வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றான்? அவன் ஒருவனை போவென்றால் போகிறான் என்றும் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என்றும் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். யாருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு இஸ்ரவேலருக்குள்ளும் தான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார்? நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை கண்டு. நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை கண்டு இயேசு என்ன செய்தார்? ஆச்சரியப்பட்டார். அநேகர் எங்கிருந்து வந்து பந்தியிருப்பார்கள்? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து எங்கு பந்தியிருப்பார்கள்? பரலோக ராஜ்யத்தில். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் யாரோடே பந்தியிருப்பார்கள் என்றார் இயேசு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே. யார் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்றார் இயேசு? ராஜ்யத்தின் புத்திரர். புறம்பான இருளிலே என்ன உண்டாயிருக்கும் என்றார் இயேசு? அழுகையும் பற்கடிப்பும். இயேசு நூற்றுக்கதிபதியை நோக்கி என்ன சொன்னார்? நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். இயேசு நூற்றுக்கதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று சொன்னபோது என்ன நடந்தது?
அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். யாருடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார். பேதுருவின் மாமி. இயேசு பேதுருவினுடைய மாமியின் கையை தொட்டவுடன் என்ன ஆயிற்று? ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஜுரம் நீங்கியவுடன் பேதுருவின் மாமி என்ன செய்தாள்? அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது யாரை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள்? பிசாசு பிடித்திருந்த அநேகரை. இயேசு தம்மிடத்தில் கொண்டு வரப்பட்ட ஆவிகளை எதினாலே துரத்தினார்? தமது வார்த்தையினாலே. இயேசு யாரை சொஸ்தமாக்கினார்? பிணியாளிகள் எல்லாரையும். இயேசு பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கியது யாரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்ன? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று உரைக்கப்பட்டிருந்தது. இயேசு எதை கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார்? திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறதை கண்டு. நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று இயேசுவிடம் கூறியது யார்? வேதபாரகன் ஒருவன். உம்மை பின்பற்றி வருவேன் என்று கூறிய வேதபாரகனிடம் இயேசு என்ன சொன்னார்? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றது யார்? அவருடைய சீஷர்களில் வேறொருவன். என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட அவருடைய சீஷர்களில் வேறொருவனுக்கு இயேசு என்ன கூறினார்? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு படவில் ஏறின போது யார் அவருக்கு பின் சென்று படவில் ஏறினார்கள்? அவருடைய சீஷர்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படவில் போகும்போது என்னவாயிற்று? படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படவில் போகும்போது கடலில் பெருங்காற்று உண்டானது. அப்பொழுது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? அவரோ நித்திரையாய் இருந்தார். சீஷர்கள் இயேசுவை எழுப்பி என்ன கூறினர்? ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றனர். சீஷர்களை நோக்கி இயேசு என்ன கூறினார்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்றார். இயேசு சீஷர்களை நோக்கி அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி எதை அதட்டினார்? காற்றையும் கடலையும். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டின போது என்னவானது? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கடலில் மிகுந்த அமைதல் உண்டானதைக் கண்டு அந்த மனுஷர்கள் என்ன செய்தனர்? ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இயேசு எந்த நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார்கள். கெர்கசேனர். பிசாசு பிடித்திருந்த அந்த 2 பேர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தனர்? அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. பிசாசு பிடித்த இருவர் இயேசுவை நோக்கி என்ன கேட்டனர்? இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று கேட்டனர்.
காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கு வந்தீரோ என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பிசாசு பிடித்த இருவர். பிசாசு பிடித்திருந்த இருவர் இருந்த கொஞ்ச தூரத்திலே என்ன இருந்தது? அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. பிசாசுகள் தங்களை எங்கே துரத்தும்படி இயேசுவிடம் வேண்டிக் கொண்டன. பன்றிக் கூட்டத்தில். பிசாசுகள் பன்றிக் கூட்டத்தில் போன பின்பு என்ன ஆயிற்று? பன்றிக் கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளை பட்டணத்தில் சென்று அறிவித்தவர்கள் யார்? பன்றிகளை மேய்த்தவர்கள். எந்த பட்டணத்தார் இயேசுவை தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள்? கெர்கசேனர். Thank you. Amen.